பரீட்சித் மகாராஜ் வந்து கலிபுருஷனுக்கு தங்கம் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் நீ போயிட்டு உன்னோட பிரபாவம் காட்டிக்கலான்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ. பரீட்சித் மகாராஜருக்கு வந்து அவரோட ராஜ்யத்தில் மக்கள் எல்லாமே தர்மம் கம்ப்ளீட்டாக தர்மம் ஃபாலோ பண்ணுறவங்க, யாருக்கும் எந்த ஒரு கெட்ட ஹேபிட்ஸும் அந்த வியசனங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க வந்து இந்த 4 தர்மம் 4 காலில் இருக்கும் இல்லையா, அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸு கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் பரீட்சித் மகாராஜர் வந்து கலிபுருஷனுக்கு தங்கம் எங்கே இருக்குமோ அங்கே நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாரு. ஆனால் பரீட்சித் மகாராஜுக்கும் தெரியும் அந்த கலியுகம் ஆரம்பிக்கணும். எப்போ கிருஷ்ணர் வந்து அவரோட அவதாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரோ நெக்ஸ்ட் டேல இருந்து கலியுகம் பிராரம்பமாச்சு. ஆனால் கலியுகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் கலியோட பிரபாவமே இல்லை, யாரையும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா பரீட்சித் மகாராஜ் அந்த ராஜ்யத்தில் இருந்த மக்கள் அவ்வளோ தார்மீகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்தாங்க. அதனால் அவர் என்ன பண்ணார், இந்த ரிஷபமும் கோமாதையும் அடிக்க ஆரம்பித்தார். அது பரீட்சித் மகாராஜ் பார்த்தார், அவர் கொண்டு போனார். அந்த கன்வர்சேஷனில் நம்ம போன கிளாஸில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ கலியுகம் ஸ்டார்ட் ஆகணும், அதுதான் தர்மம். அதுக்கு பரீட்சித் மகாராஜ் எங்கெல்லாம் தங்கம் இருக்குமோ அங்கே போகலாம், கலியோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே காட்டிக்கலாம். ஏன்னா பரீட்சித் மகாராஜுக்கும் தெரியும் தங்கம் எங்கே இருக்குமோ அது வச்சு மக்கள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லி பரீட்சித் மகாராஜுக்கும் தெரியும். இன்றைக்கி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் பார்த்தோன்னா தங்கம் விலை எப்படி இருக்குது, வாங்க முடியுதா யாராவது? யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க தங்கம் விலை இவ்வளோ ஏறணும்? யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? நமக்கு தெரியாது. தங்கம் எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுதோ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா அப்படியே கோல்டு செயின் போட்டுக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருப்போம் நம்ம சோஷியல் மீடியாவில். யார் எந்த சைட்லேயே வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த கோல்டு செயின் வீட்டில் நகை வச்சுருந்தோன்னா அது கொள்ளை அடிச்சிட்டு போவாங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்க வந்து 60 years இருக்கும் அந்த மாதாஜிக்கு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க பப்ளிக் ஏரியாவில். 2 பேர் 2 வீலரில் வந்துட்டு ஹெல்மெட்டு போட்டு பின்னாடிலேருந்து செயின் அப்படியே பிடிச்சி இழுத்துனாங்க. அந்த ஃபோர்ஸுக்கு அவங்க வந்து அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அந்த மாதாஜி 60 வயசு இருக்கும், கீழே விழுந்துட்டு அப்போ கூட விடலை. அவன் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு கையில் வர வரைக்கும் அந்த கொஞ்சம் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. 60 years ஓல்டு உமன். அப்புறம் அந்த செயின் கையிலே வந்துடுச்சு, அப்படியே போயிட்டாங்க. ஸோ இந்த கலியுகத்தில் கோல்டு தங்கம் மூலமாக நிறைய பாபங்கள் நடக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்குறோம். அது வந்து பரீட்சித் மகாராஜ் கலிக்கு கொடுத்த வந்து ஒரு வரம் மாதிரி. அவருக்கு கோல்டு வச்சு நீ எதானாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி.
இல்லையா? கோல்டு வச்சு என்னெல்லாம் நடக்குது இன்றைக்கி. கோல்டு வச்சு இந்த 4 பாவங்கள் எது நம்ம 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறோமோ அதெல்லாம் கோல்டு வச்சு நம்ம இது பண்ணிடலாம், டெஸ்ட்ராய் பண்ணலாம், நாசனம் பண்ணிக்கலாம். கோல்டு வச்சு இன்னைக்கு எவ்வளோ கேம்பிளிங் நடக்குது, ஜூதம், எவ்வளோ கேம்பிளிங் நடக்குதுன்னா இந்த உலகத்தில் கோல்டு வச்சு நம்ம அது புரியவே புரியாது, அந்த அளவுக்கு நடக்குது. கோல்டு ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்கும் கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாட்டும் கோல்டு வச்சுக்கும் அப்படியே ரிசர்வ் பண்ணிவிட்டு. ரிசர்வ் பேங்க் இந்தியா மாதிரி எல்லா நாட்டுக்கும் ஒரு பேங்க் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி அந்த கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஏன்னா காசு பணம் நான் அவங்க கொடுக்கறது வந்து அது பேப்பர் மட்டும்தான், அதுக்கு வேல்யூ இல்லை. ஆக்சுவலி பார்த்தோன்னா எவ்வளோ அவங்க பேப்பர் கரன்சி இல்லைன்னா அந்த நம்ம ரெகுலராக சொசைட்டியில் கரன்சி ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லி எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற கோல்டு ரிசர்வ். டைரெக்டாக நம்ம 100 ரூபாய் நோட்டு 500 ருபீஸ் நோட்டுன்னா அதுக்கு ஆக்சுவலி ரிசர்வ் பேங்க் கிட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி கோல்டு ரிசர்வ் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட், யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு கோல்டு அப்படியே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு நாட்டிலையும். அமெரிக்கா இருக்கிற நாட்டிலையும் அமெரிக்கா கிட்ட அதிகமான கோல்டு ரிசர்வ் வச்சுருக்காங்க. 32 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல்டு அவங்கக்கிட்ட இருக்குது, ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, உலகம் முழுசாகவே கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. டாலர் எப்படி அதுதான் ரொம்ப வேல்யூ இருக்கிற கரன்சிலேயே, டாலருக்கு தான் ரொம்ப வேல்யூ இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில். அது கோல்டு வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, புரியாது கூட. அதுக்கு மூலம் நம்ம இப்போதான் பாகவதத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா அது கலியுகத்தில் கலிபுருஷனுக்கு வந்து வழி, நம்மக்கிட்ட கோல்டு இருந்ததுன்னா கலிபுருஷன் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகிறதுக்கு நம்மளே ஒரு வழி காட்டுறோம் அவருக்கு. வாங்க அப்படியே தாம்பூலம் கொடுத்து அவங்க வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி. அதுக்கு பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பக்தர்னா எப்படி இருக்கணும், ஏன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ், கலியோட இன்ஃப்ளூயன்ஸு எப்போனாலும் எப்படி ஆனாலும் நம்மக்கிட்ட வரலாம். எந்த மூலமாக வரும்னு நம்மளுக்கு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ நேக்காக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம், நம்ம ஈஸி டார்கெட் ஆகிடுவோம். பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கார். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சிம்பிள் லிவிங் அப்படின்னா நம்ம வந்து வாழ்கிறதுக்கு எது தேவையோ சிம்பிள் லிவிங் அது மட்டும்தான் நம்ம கிட்ட வச்சிருக்கணும். ஹை திங்கிங், நம்ம யோசனை, நம்ம புத்தி எங்கே எப்படி வேலை செய்யணும்னா ஹை திங்கிங்கா, அந்த பரம் சத்தியம் பற்றி, அந்த கிருஷ்ணர் பற்றி, நம்ம திரும்பி அந்த வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு பற்றி யோசிக்கணுமா. ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி காசு சம்பாதிக்கணும், எப்படி கோல்டு வாங்கணும், எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஃபஸ்ட் பிரின்சிபல் சிம்பிள் லிவிங், அதுக்கு இதெல்லாம் தேவை, கண்டிப்பாக தேவை, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு எவ்வளோ வேணும், அவ்வளோதான். ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குது இங்கிலீஷில், திஸ் வேர்ல்ட் கேன் கிவ் ஃபார் மேன்ஸ் நீட் பட் நாட் ஃபார் ஹிஸ் கிரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால்
மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் எல்லா ரிசோர்ஸஸுமே இருக்கா. ஆனால் அவரோட கிரீடு, பேராசைக்கு இல்லை, இந்த உலகம் எதுவுமே இல்லை, பத்தாது. அந்த பேராசைக்கு எதெல்லாம் வேணுமோ இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னா அது அன்கண்ட்ரோல்டு மைண்டும் அந்த மாதிரி தான் நம்ம ட்ரைவ் பண்ணோம். நம்ம இப்போ 10,000 rupees வருதுன்னா நெக்ஸ்ட்டு 20,000 எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மைண்டு சொல்லும். அதுக்கப்புறம் 50,000 ரூபாய் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் 1 லட்சம் எப்படி பண்ணணும், அப்படியே ஒரு 10 லட்சம் எப்படி பண்ணணும், அப்படியே 1 கோடி, அப்படியே உலகத்திலே எலன் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் உலகத்திலே இருக்கிற பணக்காரன். அவர்கிட்ட தான் ஜாஸ்தி பணம் இருக்குது. அவர் தான் ரிச்சஸ்ட் பர்சன் ஆன் திஸ் வேர்ல்ட் டுடே. அவர் ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா, எல்லாம் விட்டுட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் இல்லையா, டிவி பார்த்துக்கிட்டு, சீரியல்ஸ் பார்த்துக்கிட்டு, மூவி பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம் இல்லையா. அவர் ஏன் இன்னும் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணணும்? அவர்கிட்ட இல்லாத ஒரு பொருளே இல்லை. நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையிலே இருக்கணும்னு சொல்லி எதெல்லாம் நம்ம யோசிக்க கூட தெரியாதோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் அவர் ஏன் இந்த மாதிரி டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும்னு அவர் ஏன் பண்ணணும்? ஸோ இந்த மைண்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும். பத்தாது, எதுவுமே பத்தாது, நமக்கு எது வந்தாலும் பத்தாது. வீட்டில் நம்ம பசங்களுக்கு யாராவது 90 மார்க் வந்தாலும் பத்தாது. அம்மா அப்பாவுக்கு 99 வந்தாலும் பத்தாது, 100 வந்தாலும் பத்தாது. கிளாஸ் ஃபஸ்ட் வந்தோன்னா ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட், அதுவும் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஓகேவானா அதுவும் இல்லை. அப்புறம் கண்ட்ரி ஃபஸ்ட், நேஷ்னல் ஃபஸ்ட். சின்ன கார் வாங்கும், ஃபஸ்ட்டு சைக்கிள், அதுக்கப்புறம் 2 வீலர், அதுக்கப்புறம் சின்ன கார், அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கார் முடிஞ்சால் அதுக்கப்புறம் பெஞ்சு கார், ஆடி கார், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்மளோட யோசனை. எப்பாவது இது போதும், நமக்கு இது மேலே நம்ம இதை பற்றி யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி எப்பாவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ரொம்ப கம்மி. இதுக்கு எப்படி நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னே போயிட்டே இருக்கும் நம்ம மைண்ட். இல்லையா? எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி? யாரும் பண்ணலையா? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலையா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையா? வேற நினைச்சாலும் யோசிச்சிருக்கோம், ஆனால் யோசிச்சாலும் நடக்காதுன்னு சொல்லி யோசிக்கிறதே இல்லை. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா, அப்படி பண்ணணும் அது பண்ணணும்னு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. 1000 ரூபாய் இருக்குது, அது 10,000 ரூபாய் பண்ணணும், ஆனால் எப்படியோ நடக்காது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி உக்காந்துருப்போம். இது ஓகே, நடக்கலாம். இது நம்ம லாஜிஸ்டிக் இஷ்யூ. ஆனால் நம்ம பண்ணுறதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, வேணும், பண்ணணும், வாங்கணும்னு சொல்லி இருக்கு. மைண்ட் செட்டு இருக்கு இல்லையா? இல்லைன்றார் அவர். ஸோ அந்த மைண்ட் செட்டு தான் கலிபுருஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு. அவர் கலிபுருஷன்னா எப்படியோ நம்ம ரோட்டில் போகும்போது எதிரில் நீ இந்த மாதிரி பண்ணுவியா, அப்படியே ஒரு அந்த பாவத்தில் சொன்ன மாதிரி ஒரு கிரீட்டம் போட்டுக்கிட்டு அந்த ராஜாவோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கேட்க மாட்டார் அவர். இந்த மைண்டு தான் இந்த மைண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அவர் ஹாப்பியாக பண்ணிகிட்ருக்காரு. நம்ம எல்லாருமே அவருக்கு சரண்டர் ஆகிட்டு தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் டெய்லி.
கலிபுருஷன்னா எப்படியோ தனியாக வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு அப்படி கிடையாது. நம்ம மைண்ட்லேயே இருக்கார் கலிபுருஷன், ஏற்கனவே இருக்கார், பத்திரமா வச்சுருக்கோம் மைண்ட்லேயே. ஒரு யோசனை வரும்போதெல்லாம் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதில். எப்போல்லாம் நம்ம ஹை லிவிங் சிம்பிள் திங்கிங் பண்ணுறோமோ ஆப்போசிட். நம்ம ஃபர்ஸ்ட் பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் சொல்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட் ஹை லிவிங் சிம்பிள் திங்கிங். எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு யோசனை வருமோ அப்போல்லாம் கலிபுருஷன் பத்திரமா வச்சுருக்கோம் நம்ம மைண்டில். புரியுதுதான்? ஒரு எண்ட் இல்லை. ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இதுக்கு முன்னாடியெல்லாம் வேதிக் டைம்ஸில் யாருக்குமே சாப்பாடுக்கு ப்ராப்ளமே இல்லை. சாப்பாடு எல்லாருக்குமே சாப்பாடு. ஒரு கிளைமேட்டில் ப்ராப்ளமே இல்லை, சூப்பர் கிளைமேட்டாக இருக்கும். எவ்ரி 10 days ஒரு மழை வரும். எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க, செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தாங்க. வேதிக் லைஃப்னாலே செல்ஃப் சஃபிஷியண்ட். ஏன்னா வேறே ஒருத்தர் மேலே டிபெண்டன்சி இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா, எது வேணும்னாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் இல்லையா? சாப்பாடு வேணும்னாலும் ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு ஆர்டர் பண்ணணும். அப்புறம் எதாவது பொருள் வாங்கணுன்னாலும் வெளியே கடைக்கு போகணும், ஷாப்பிங் மால் போய் வாங்கணும், இல்லைன்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டு இந்த மாதிரி வெளியே போய் வாங்கணும். எல்லாமே இன்டர் டிபெண்டன்சி. வேதிக் லைஃப்பில் எப்படி இருந்தாங்கன்னா, எல்லார்கிட்ட அவங்களோட நிலம் இருக்கும், அவங்க என்ன வேணுமோ அவங்க அதில் கல்டிவேட் பண்ணிக்கிட்டு அவங்க செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தாங்க. இந்த மாஸ் ப்ரொடக்ஷன், இந்த கமர்ஷியலைசேஷன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஐடி, எல்லாருமே ஐடியிலே வேலை செய்யணும், அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு பொருள் எல்லாம் ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து, விவசாயிகர்கிட்டேருந்து வாங்கி அது பேக்கேஜ் போட்டு அது காஸ்ட் எல்லாம் போட்டு திரும்பி இவங்களுக்கு சம்பாதிக்கணும். பிரபுபாதர் வேறு ஒரு நாட்டில் இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த ரிப்போர்ட்டர் இப்போ பார்த்தோன்னா ஹியூமனிட்டி, மனுஷங்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க, டெக்னாலஜி பற்றியெல்லாம் யோசிக்கிறாங்க, ரொம்ப இன்னோவேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க, மூன் கிட்ட போயிருக்காங்க. அப்போது பிரபுபாத் யூஎஸில் இருக்கும்போது ஃபஸ்ட் அப்போலோ மிஷன் யூஎஸில் இருந்து மூன் மிஷன் போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பிரபுபாதர் கேட்டார், ஓகே ஃபேக்ட்ரின்னு சொல்கிறீங்க, அதில் என்ன பண்ணுவாங்க? அண்ணா அவங்க இந்த மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க சேல் பண்ணுவாங்க, சேல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க? காசு வரும், காசு வந்தால் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு லைஃப்பில் என்ன சாப்பிட்ணும், எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வாங்க. பிரபுபாதர் அது டைரெக்டாகவே பண்ணலாமே. இப்போ ஃபேக்ட்ரியில் நட் போல்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அது சாப்பிட போகிறது இல்லை. யாராவது அதை சாப்பிட்டு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா சார்? நீங்கள் பார்த்தீங்களா? யாரும் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்தீங்களாம்மா? நட்டு போல்ட்டு கார் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி சாப்பிட்றவங்க பார்த்தீங்களா? இல்லை. அது சேல் பண்ணிவிட்டு அது காசில் நிறைய பேர் வாழ்கிறாங்க. பிரபுபாதர் சொல்கிறாரு, நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஒரு உபயோகமும் இல்லை, ஃபைனலாக நீங்கள் சாப்பாடு தான் சாப்பிட போகிறீங்க. புரியுதுதான்? அந்த மாதிரி நம்ம
இப்படி பண்ணுறதுக்கு நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம். புரியுதா? இப்படி இப்படி கையிலே சாப்பாடு பிளேட்டில் இருக்குது, இப்படி நேராக எடுத்துகிட்டு சாப்பிட்லாமா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட், புத்திசாலி. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், இப்படி கையில் எடுத்துகிட்டு இப்படி ஒரு ரவுண்டு போட்டு இப்படி சாப்பிட்ணும், அப்போது ஹாப்பி. இதுக்கு பேர் தான் கலியுகம். இதுக்கு பேர் தான் கலிபுருஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லி. நீங்களே யோசிங்க, நம்ம செய்கிற ஒரு செய்களையும் இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது, இப்படி சுற்றி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், யாராவது பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க நீங்கள். வேறு யாராவது சொல்லு, நீங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் சொல்லுங்க. இப்படி இன்டைரக்டாக சேம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஆக்சுவலி நம்மளுக்கு தெரியல, நம்ம இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை இது வரைக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க? யோசிக்கவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், எப்படி இந்த நம்ம வீட்லேயே நம்ம நிலம் வச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு நம்ம அந்த ஊர்லேயே வச்சு இருந்துட்டு அங்கேயே நம்ம என்ன வேணுமோ ஆன்மீகம் அங்கேயே பண்ணிக்கலாம், அங்கேயே விவசாயம் பண்ணிக்கலாம், எது வேணாலும் அது நம்ம அங்கேயே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம அது இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. என்னென்னா எல்லாரும் சிட்டியிலே தான் வாழணும், சிட்டியிலே ஒரு கம்பெனிலே வேலை செஞ்சாதான் உங்களுக்கு வேல்யூ. கிராமத்தில் இருந்தால் உனக்கு வேல்யூ இல்லை, உனக்கு எதுவும் தெரியாது, இன்னும் அட்வான்ஸ்ட் இல்லை, நீ அவ்வளோதான், உனக்கு எதுவும் தெரியாது, டெக்னாலஜி இல்லைன்னா. காலையிலே 8 மணிலேருந்து நைட் 8 மணிக்கு வரையும் வேலை செய்யணும். யார் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம்? இன்டைரக்ட் தான் இதெல்லாமே. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் யாருமே பண்ணுறதில்ல. 10 hours 15 hours. இன்றைக்கி பார்த்தோன்னா எல்லாருமே 10 hours 8 hours 12 hours அப்படின்னு சொல்லி வேலை செய்கிறாங்க இல்லையா? வேதிக் டைம்ஸ் அப்போல்லாம் இந்த அளவுக்கு வேலை செய்கிறவங்களாம் யாருமே இல்லை. பண்ணால் அவங்க 3-4 hours வேலை செய்வாங்க, அவ்வளோதான். மிச்ச டைம் எல்லாம் ஆன்மீகம் பற்றி, ஹை திங்கிங் பற்றி தான் யோசிப்பாங்களாம். வீட்டில் 4 பேர் இருக்காங்க, அவங்க சாப்பாடு வேணும், அவங்க இருக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி அதெல்லாம் வேணும். டெய்லி 10 மணி நேரம் அதுக்கு வேலை செய்யணுமா? 10 மணி நேரம் வேலை செய்யணுமா டெய்லி? இல்லையே. காலையிலே செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி போடணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை தான், சின்ன சின்ன வேலை இருக்கும், அவ்வளோதான். வேதிக் டைம்ஸ். சாயங்காலம் எல்லா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் கோயிலுக்கு வருவாங்க. அங்கே ஹரிகதா அப்படின்னு சொல்லி நடக்கும். அவங்க பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது, என்னென்ன பிரவச்சனம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களோட லைஃப். ஒர்க் 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 இல்லை, அந்த மாதிரி இல்லை. சண்டே தான் ஹாலிடே அப்படின்லாம் இல்லை அவங்களுக்கு. டெய்லியும் ஹை திங்கிங் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ கலியுகம் அப்படின்னா கலியோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம லைஃப்பில், நம்ம செய்கிற ஒரு காரியத்துலேயும் கலியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதுதான் கலியுகம். ஸோ அதனால் பிரபுபாதர் இந்த பர்போர்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இந்த காசு பணம் அப்புறம் இந்த நகை இதெல்லாம் நம்ம அது பின்னாடியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கேயும் போக மாட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தோம். நம்ம நடந்து போகும்போது ஒருத்தரை பார்த்தோம், நம்மளோட முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தார். ஓ, என்னோட முன்னாடி இருக்காரா, நான் அவரை
ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவர் வந்து சேஸ் பண்ணிவிட்டு அவருக்கு முன்னாடி போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடி போவீங்க, அவர் வந்து உன்னோட பின்னாடி போயிட்டார். திரும்பி இன்னொருத்தர் பார்ப்பீங்க, அவரும் முன்னாடி போயிட்டுருக்காரு, அவரும் முன்னாடி நான் போகணும், அவரை நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கே போவீங்க. திரும்ப அங்கே போனால் இன்னும் 2 பேர் பார்ப்பீங்க. அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது தான். எண்டு இல்லை, அதில் எண்டு இருக்கா? இதில் 2 இருக்கா? ரோட்டில் போகும்போது யாரெல்லாம் பார்ப்போம், அவங்களோட நம்ம ஃபஸ்ட்டு போகணும்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருந்தோன்னா ஏதாவது எண்டு இருக்கா? அப்படியே சுற்ற வேண்டியதுதான் ரோட்டில். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி போயிட்டே இருக்கும். இது முடிஞ்சால் இன்னொன்று முடித்தா இன்னொன்று, அப்படியே லைஃப்பில் ஒன் ஆஃப்டர் ஒன் அப்படியே போயிட்டு இருக்கும். ஸ்டாப்பேஜே இல்லையா இதுக்கு? இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஏன் ஒருத்தரும் பார்த்துட்டு நான் அவருக்கு முன்னே போகணும்னு சொல்லி நான் ஏன் ட்ரை பண்ணணும்? என்னோடய பர்பஸ் என்ன? என்னோடய வாழ்க்கை என்ன? ஒருத்தர் முன்னாடி போகிறது தான் என்னோடய பர்பஸா? எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, எனக்கு ஒன்று ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஒன்று ஒரு லைஃப் இருக்குது, அது ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்க தேவையில்லையா? அதே மாதிரி இந்த பௌத்திக விஷயத்தில் ஒரு பின்னாடி நம்ம போயிட்டு இருந்தால் அதுதான் நம்ம வாழ்க்கையா? இல்லையே. நம்ம ஸ்டாப் அண்ட் திங்க், நின்றுட்டு நம்ம யோசிக்கணும், நம்ம லைஃப் என்ன, நம்மளோட கோல் என்ன, நம்மளோட பர்பஸ் என்ன, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணணும். ஹை திங்கிங்கன்னா என்ன? யோசிக்க தேவையில்லையா? யோசிக்கணும். யோசிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் நிஜமாக நம்ம முன்னே போக முடியும். இல்லைன்னா இந்த ஒரு லூப்பில் அப்படியே ஸ்டக் ஆகிட்டு உக்காந்துருக்க வேண்டியது தான். அதனால் பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ, பிரபுபாதர் பர்போட்டில் சொல்கிறாரு, நம்ம 100 ரூபாய் இருந்ததுன்னா 50 ரூபா இந்த சங்கீர்த்தன யஜ்ஞ ப்ராபகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணுமா? அப்படின்னா என்ன? பக்தி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்னு சொல்லி. நம்மக்கிட்ட 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 50 ரூபாய் நம்ம கிருஷ்ணருக்காக பக்திக்காக ஸ்பெண்ட் பண்ணணுமா? அதுக்கப்புறம் 25 ரூபா ஃபேமிலி ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்காக செலவு பண்ணணுமா? இன்னொன்று 25 ரூபா என்ன சொல்லியிருக்கார் பிரபுபாதர்? அது 25 ரூபா ஆச்சு. பர்சனல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணணுமா? அதுதான் பிரபுபாதர் சொல்கிறார். அதுதான் வேதிக் லைஃப். அதுக்கு தான் முன்னெல்லாம் டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேதிக் டைம்ஸ்லேயும் டேக்ஸஸ் இருந்தது, மக்கள்கிட்ட இருந்து டேக்ஸ் வாங்குறவங்க. ஆனால் அந்த டேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கோயில் கட்டுறதுக்கு, கோயிலில் டெய்லி அந்த பெருமாளுக்கு அந்த சேவையெல்லாம் நடக்கிறதுக்கு, மக்களுக்காக பக்தி இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் அந்த ராஜா வந்து டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாரா வேதிக் டைம்ஸில். ஆனால் இப்போது கூட டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் பக்தி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இல்லை, கலிபுருஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான். ஹாப்பியாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது கலிபுருஷன். டேக்ஸஸ் வாங்கி இப்போ கூட டேக்ஸஸ் பே பண்ணுறாங்க எல்லாரும். நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதில் ஒரு ஜிஎஸ்டி இருக்கும், இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். எல்லா சேலரி பீப்புள் அவங்களோட இன்கம்லேருந்து டேக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. எது வாங்கினாலும் நம்ம இப்போ கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கணுன்னாலும் அதுக்கு டேக்ஸ் கட்டணும். நம்மளுக்கே தெரியாது, எம்ஆர்பின்னு போட்டிருப்பாங்க 50 ரூபா, அதிலே அந்த பொருள் செய்கிறதுக்கு 10 ரூபா, அவரோட கம்பெனியோட ப்ராஃபிட் ஒரு 15 ரூபா, டேக்ஸு ஒரு 10 ரூபா, அதில் அந்த கடைக்காரங்க ஒரு 5 ரூபா, இதெல்லாம் சேர்த்து தான் 50 ரூபா. நம்ம 50 ரூபா ரொம்ப கம்மி அப்படின்னு போகும். இந்த ஷாப்பிங் மால்ஸில் வந்து டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்னு போடுவாங்க, 70% டிஸ்கவுண்ட், 60% டிஸ்கவுண்ட் அப்படின்னு. இன்றைக்கி வரும்போது காலையில் இந்த
ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் நேற்று 70% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறையா பேர் அப்படியே போயிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அது டேக்ஸஸ், எல்லாரும் டேக்ஸ் கட்டிகிட்ருக்காங்க. ஆனால் வேதிக் டைமில் அந்த டேக்ஸ் எல்லாம் சங்கீர்த்தன யஜ்ஞம், பக்தி ப்ராபகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த டேக்ஸஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அதுக்கு ஆப்போசிட், பக்தி எப்படி கழிக்கணும்னு சொல்லி கழிக்கணும்னா அதுதான் வேலை அப்படின்னு பண்ணுறதில்ல. ஆனால் கவர்மெண்ட்டே இன்றைக்கி வந்து ஷாப் மருந்து ஷாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, லைசன்ஸ் கொடுத்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஆல்கஹால், மீட் ஷாப்ஸ் அவங்களே லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த 4 கேம்பிளிங், இந்த 4 விஷயம், ப்ராஸ்டிடியூஷன், இந்த 4 விஷயம் கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணுறாங்க, டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். எப்படி? டேக்ஸ் அமௌண்ட். கம்ப்ளீட் ஆப்போசிட் தானே. வேதிக் டைமில் டேக்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இருக்கிற நாட்டில் இந்த டேக்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க? கம்ப்ளீட் ஆப்போசிட். இப்போ இருக்கிற நிலைமை கலிபுருஷன் எப்படி ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிறைய பிளானு ஸ்கீம் எல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் வேதிக் டைமில் பக்தி எப்படி மக்களுக்கு இன்னும் கொண்டு போகலாம், மக்கள்கிட்ட இன்னும் அவங்களோட பக்தி எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பி லைஃப் இருந்தது. வேதிக் டைம்ஸில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங் இஸ் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப் நம்ம வேதிக் டைமில் இல்லை, நம்ம கலியுகத்தில் தான் இருக்கோம். ஆனால் என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணணும். வேலை செய்யணும், காசு வாங்கணும், வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம கடைக்கு போய் எல்லாம் வாங்கணும், இதெல்லாம் பண்ணணும், வேறு ஆப்ஷன் இல்லை. பட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணணும். அதுலேயும் நம்ம எவ்வளோ வருமானம் வருதோ அதிலே வந்து நம்ம கிருஷ்ணருக்காக செலவு பண்ணால் அந்த கர்மா நம்மளுக்கு வராது. இப்படி யோசிக்கணும் நம்ம லைஃப். அப்போ தான் நம்ம வந்து கலி பிரபாவத்துலேருந்து கிருஷ்ண பிரபாவத்துக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைன்னா அப்படியே போயிடும் இந்த லைஃப். சாண்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாக வச்சு இருக்கணும். டெம்பிள் குருஹஸ்தா டிவோட்டிஸ் இருக்காங்க. பிரபுபாதர் சொல்லியிருக்காங்க, குருஹஸ்தா டிவோட்டிஸ் ஆனால் ரொம்ப சிம்பிள் லைஃப் இருக்கணும். சிம்பிள் லைஃப்னா கையில் இருந்து சாப்பிட்ற அவ்வளோதான், ஹேண்ட் டு மவுத், வேறு எதுக்குமே ஃபெசிலிட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. அவ்வளோ சிம்பிள் லைஃப் இருக்கணும் குருஹஸ்தா டிவோட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. குருஹஸ்தா அப்படின்னா அவங்க 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, அவங்களோட லைஃப் வந்து சிம்பிளாக வச்சுருக்கணும், ஃபேமிலி மெயின்டைன் பண்ணணும், ஃபேமிலியும் பக்தி எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது பற்றி யோசிக்கணும். செகண்டு, சங்கீர்த்தன யஜ்ஞம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் குருஹஸ்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸில் பிரபுபாதர் சொன்ன மாதிரி. ஸோ சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங் ரொம்ப முக்கியம். இந்த கலியுகத்தில் கலிபுருஷன் எங்கே இருக்கார், எப்படி வந்து நம்ம பிரபாவம் பண்ணுவார்? அவர் ஏற்கனவே இருக்கார், இங்கிருந்தோ வரதில்லை, ஏற்கனவே இருக்கார், நம்ம யோசனைகள்லே இருக்கார். அவர் எப்பெல்லாம் நம்ம ஹை லிவிங் சிம்பிள் திங்கிங் பண்ணுவோமோ அப்போல்லாம் கலிபுருஷன் தான் அது பண்ணுறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஸோ சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங் ரொம்ப முக்கியம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், ஹரிநாம் சங்கீர்த்தன் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இருந்தால் தானே இந்த பிரச்சனை,
எனக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் கிருஷ்ணருக்காகவே நான் செலவு பண்ணுவேன். அப்போ கிருஷ்ணர் டைரெக்டாக நம்ம பார்க்குறாரு, அவரோட ரெசிப்ரோகேஷன் இருக்கும் டைரெக்டாகவே. கிருஷ்ணர் அப்போ கர்மா வராது நம்மளுக்கு. இப்போது எல்லாரும் வேலை செய்கிறோம் வெளியே, அந்த கம்பெனியும் இந்த 4 விஷயந்தான் ப்ராபகேட் பண்ணுது, டைரெக்ட் இன்டைரக்டாக எப்படியோ. அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு பங்கு வருது. அது பாவம் தானே நம்மளுக்கு வருதோ, நம்மளுக்கு வர்றதும் பாவம் தான். நம்ம வாங்குகிற ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்கில் வேலை செஞ்சிட்டு இருந்தோன்னா நான் கேஷியரை தான் வேலை செய்கிறேன். ஆனால் அந்த பேங்க் யாரோ இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் கேம்பிளிங் பண்ணுற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பேங்க் லோன் கொடுத்துருக்கு. அவர் அதில் நிறைய பணம் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா லோன் கிளியர் பண்ணுறாரு. பேங்க்கு உனக்கு எங்கேருந்து சம்பளம் கொடுக்குறாங்க? அந்த காசுலேருந்து தானே கொடுப்பாங்க. அப்போது அந்த கம்பெனி பண்ணுற அந்த பாவத்தில் நம்மளுக்கும் ஒரு பங்கு வருது, நம்மளுக்கும் ஒரு ஷேர் வருது. ஸோ அதனால் இந்த சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் சங்கீர்த்தன யக்ஞம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே உத்தமமான ஒரு காரியம். அந்த பாவத்தை நம்ம வாங்குகிற அந்த பாவத்தையும் அப்படியே நம்ம கிருஷ்ணருக்காக கிருஷ்ணர் பற்றி நம்ம செலவு பண்ணும்போது அந்த பாவம் நம்மளுக்கு வராது. இதுவும் ரொம்ப முக்கியம். யாருக்காவது ஏதாவது क्वेश्चंस இருந்தால் கேட்கலாம். गिरिंद्राज श्रीमद् भागवतम की, विश्वगुरु शिला प्रभुपाद की, निताय गौर प्रेमानंदी हरे।